வணக்கம் மக்களே, இது ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலமாக கிரிக்கெட் திருவிழா நடைபெற்றது. அதாவது T20 உலகக்கோப்பை நடந்தது. அதில் இந்தியா வரலாற்று சாதனை படைச்சதுன்னே சொல்லலாம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி என்ற 4 பிரிவா, அதாவது ஒரு குரூப்புக்கு 5 டீம் அப்படின்ற மாதிரி 20 டீம் விளையாடினாங்க இந்த ஒரு மாசமா. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குரூப் ஏல இந்தியாவும், குரூப் டில நியூசிலாந்தும் இருந்தது. ஸோ அவங்க தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. நம்மளுடைய இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்தார். நியூசிலாந்துக்கு மிச்சல் சாண்ட்னர் இருந்தார். ஸோ அவர் இப்போ அவருடைய முடிவு, அதாவது இவங்களை போலிங் போட செஞ்சதே தப்பான ஒரு விஷயமாவே அவர் யோசனை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் மேட்ச் முடிஞ்சது. கேரளாவிலேருந்து நம்மளுக்கு கேரளா லாட்ரியில் பம்பர் ப்ரைஸ் கிடைச்ச மாதிரி அந்த பிளேயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவரை ஒரு பெருசாக டீமில் யாருமே கண்டுக்காத டைமில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு அடையாளம் கண்டார். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட் கடவுள் என வர்ணிக்கப்படும் டெண்டுல்கர் தான் அந்த சஞ்சு சாம்சனை அவரு கூட பேட்டியில சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு, எனக்கு எப்பவுமே நான் பெரிய ரோல் மாடலா டெண்டுல்கர் அவர்களை தான் இது பண்ணுவேன். ஏன்னா அவரு ஒவ்வொரு மேட்ச் அப்பவும் இவர் சஞ்சு சாம்சனுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாராம். பந்தை எப்படி கையாளணும் எப்படின்ற விஷயம்லாம் அவருடைய அனுபவத்தை வச்சு சொல்லியிருக்காரு. சாம்சன் 97, 89, 89ன்ற ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணியிருக்காரு. இந்த கடைசியா இந்த ஃபைனல் மேட்ச்ல 5 பவுண்டரி 6 சிக்ஸர் அடிச்சு ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்காரு அவரு. அதாவது மேட்சையே வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னே சொல்லணும். நம்ம கையில நம்ம சஞ்சு சாம்சனை எவ்வளவு பாராட்டினாலும் மிகையாகாது. ஸோ இந்த வெற்றியை டீம் இந்தியா வெற்றினே சொல்லலாம். யாருமே சோட போகல. குறிப்பா நம்ம பும்ராவை சொன்னோம்னா அவர் ஒரு சிறந்த பவுலிங்கை இந்த ஃபைனல் மேட்ச்ல கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அவர் எடுத்தது 4 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டு, பும்ரா 15 ரன்னு தான் விட்டு கொடுத்தாரு, 4 விக்கெட் எடுத்தாரு. அவரும் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ பும்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் தரலாம். ஸோ இந்த மொத்த பரிசு தொகை 21.5 கோடி. ரன்னர் ஆன நியூசிலாந்துக்கு கிட்டத்தட்ட 10.5 கோடி கிடைச்சிருக்குது. ஸோ இந்தியா இது 3வது T20 கப்பை வென்று பெரிய வரலாற்று சாதனை படிச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.